டுடே எவ்ரி ஒன் இஸ் லேர்னிங் டூல்ஸ். எனக்கு AWS தெரியும், எனக்கு ஃபிக்மா தெரியும், எனக்கு ரியாக்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கம்பெனிஸை அப்ரோச் பண்றாங்க. அவங்க ப்ரௌட்லி சொல்றாங்க எங்களுக்கு 10 டூல்ஸ் மேல தெரியும் அப்படின்றது. அது வந்துட்டு ஐடி கம்பெனிஸை எந்த வகையிலையும் பெனிஃபிட் பண்ண போறது இல்லை. ஈவன் தோ நாங்கள் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஹைரிங் பண்ணப்போ இதே மைண்ட் செட்டோட நிறைய பேர் வந்தாங்க. ஸோ இதை வந்துட்டு நாங்கள் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. டூல்ஸ் மே கம் அண்ட் கோ. இப்போ இன்னைக்கு ஒரு டூல் இருக்கும், நேற்று ஒன்று இருந்துச்சு. இப்போ நேற்று வந்துட்டு நம்ம ஆங்குலர் ஜேஎஸ் யூஸ் பண்ணோம், ஜேக்வரி யூஸ் பண்ணோம். இன்னைக்கு வந்துட்டு ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணுறோம். நாளைக்கு வேற ஒரு ஃப்ரேம் ஒர்க், வேற ஒரு டூல்ன்ட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் உங்களோட ஃபண்டமெண்டல், உங்களோட ப்ராப்ளம் திங்கிங், உங்களோட லாஜிக்கல் திங்கிங், இது எல்லாமே தான் நீங்கள் சஸ்டெயின் ஆகிறதுக்கு உண்டான பேசிக்ஸ். நீங்கள் ஒரு ஐடி கம்பெனி போறீங்க, அங்கே ரெக்ரூட்டர் உங்ககிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எத்தனை டூல் தெரியும், எந்த டூலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது இல்லை. நீங்கள் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க, இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸை நீங்கள் எப்படி பிரேக் டவுன் பண்ணுறீங்க, ஒரு எரர் வந்தால் அதை எப்படி டீபேக்கிங் பண்ணுறீங்க, உங்களோட திங்கிங் அபிலிட்டி எந்த லெவலில் இருக்குது, இதெல்லாம் தான் அவங்க பார்க்க போகிறாங்க. டூல்ஸை லேர்ன் பண்ணுறவங்க பண்ணுற பேசிக் ஒர்க் என்னன்னா, யூடியூப்ல டுட்டோரியல் பார்க்கலாம், கிட்டப்ல இருக்க கோட காப்பி பேஸ்ட் பண்ணி அதுல இருந்து அவுட்புட் பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. ஒன்ஸ் அதுல இருந்து எரர் வரப்போ உடனே பேனிக் ஆயிடுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ்ல ஸ்ட்ராங் இல்லை. ஸோ யூ ஷுட் ஸ்ட்ராங் ஆன் ஃபண்டமெண்டல்ஸ், தென் ப்ராக்டிஸ் இன் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ், தென் யூ கேன் கெட் எக்ஸ்போஷர் அபவுட் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ நீங்க வந்துட்டு உங்களுக்கு டூல்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணியாச்சு, அங்க ரியல் டைம் ஒர்க் கொடுக்குறாங்க, அங்க ஒரு பக் வருது. நீங்க உடனே போயிட்டு யூடியூப்ல கிளைண்டோட ஸ்பெசிபிக் இந்த எரர் கொடுத்து இதுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுன்னா அது யூடியூப்ல அந்த டுட்டோரியல் இருக்காது. நீங்க ஃபண்டமெண்டல்ஸ்ல ஸ்ட்ராங்காகவும் உங்களோட லாஜிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் திங்கிங் வந்துட்டு கரெக்டா இருந்தா மட்டும்தான் உங்களால ரியல் டைம் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். நீங்க இப்போ ஒரு டெக்கை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பஞ்ச் ஆஃப் டூல்ஸை நீங்க டாபிக்ஸ் மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு இல்லாம யூ ஷுட் ஸ்ட்ராங் ஆன் ஃபண்டமெண்டல்ஸ், ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸை எப்படி பண்ணலாம் அப்படின்ற அந்த திங்கிங்கை வந்துட்டு நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க. ரியல் டைம் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்த்து அதுக்கு உண்டான ஒரு ப்ராஜெக்ட்ஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க இப்ப என்னென்ன டூல்ஸ் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா அதை கம்பெனில போய் சொல்லிடாதீங்க.